நான் உங்களை தோக்கடிக்க முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்களே, கரெக்ட். நான் வேணா உங்களை தோக்கடிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கண்டிப்பாக தோக்கடிப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர் தான். முதிரைக்கு மேலே வந்திருந்தாரு, மதுரை மேலே வந்து இந்தியிலே பொலந்தாரு. யாரை பொலந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை பொலந்திருக்கார். மேடை போட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில் திமுகவுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு பேசியிருந்தார். அதில் முக்கியமான மேட்ரு என்னன்னா, முதல்வர் சொல்கிறாரு அமித்ஷாலாம் நினச்சா திமுகவை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. கரெக்டு, அமித்ஷா நினச்சா முடியாது, ஆனால் தமிழ்நாடு மக்களே உங்களை தோக்கடிப்பாங்க அப்படின்ற மாதிரி பலமான பல கருத்துக்களை பேசியிருக்காரு அமித்ஷா ஜி. और मैं आज कहकर जाता हूं, हमारा एक कार्यकर्ता सम्मेलन डीएमके सरकार की पतन का कारण बनने वाला है. இன்றைக்கு இந்த மீட்டிங்ல உங்க எல்லார் முன்னாடியிலும் அத்தனை தொண்டர்கள் மத்தியிலும் சொல்லுகிறேன், இந்த கூட்டமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும், திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வீட்டிற்கு அனுப்பும். 2026 में इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है. भारतीय जनता पार्टी एआईडीएमके की सरकार बनने जा रही है. உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், வரக்கூடிய 2026 ஆண்டு தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கும். मैं रहता तो दिल्ली में हूं, मगर मेरे कान तमिलनाडु पर लगे हुए रहते हैं. நான் எந்த நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னுடைய காதுகளும் என்னுடைய சிந்தனைகளும் தமிழ்நாட்டின் மேலதான் இருக்கிறது. ये मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते. स्टालिन साहब, आप सही कहते हो, मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है. இந்த நாட்டின் முதல்வர் சொல்லுகிறார், அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று. அவருக்கு சொல்றேன், அமித்ஷானால தோற்கடிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றது சரிதான், ஆனா இந்த நாட்டின் மக்கள், தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள். और मित्रों, मेरी बात याद रखना, मैं देश भर के चुनावों में हिस्सा लिया है. मैं पब्लिक की नब्ज जानता हूं, जनता की नब्ज जानता हूं. तमिलनाडु की जनता इस बार डीएमके की सरकार को उखाड़ कर फेंक देगी. என்னுடைய நீண்ட கால அரசியல் அனுபவத்தில் சொல்றேன், மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவனாக சொல்கிறேன். வரப்போற தேர்தல்ல தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.